இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 26வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22 வரை. கர்த்தரின் சித்தத்தில் இருத்தல். ஈசாக்கு கேராரிலே குடியிருந்தான். வசனம் 6. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கு ஒரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்துக்கு பின் 100 ஆண்டுகள் கழித்து ஈசாக்கின் நாட்களிலும் ஒரு பஞ்சம் ஏற்பட்டது. ஈசாக்கு இதனால் பாதிக்கப்பட்டான். இயற்கை சீற்றங்களுக்கும் பேரழிவுகளுக்கும், காலரா, கொரோனா போன்ற பெருந்தொற்றுகளுக்கும் விசுவாசிகள் விதிவிலக்கானவர்கள் அல்லர். எல்லாரையும் போலவே அவர்களும் அவற்றை எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் விசுவாசிகளுக்கு தேவன் துணையாயிருந்து அவற்றை நன்மைக்கு ஏதுவாக முடிய பண்ணுகிறார். பஞ்சத்தின் ஊடாகவும் அவர் விசுவாசிகளை காப்பாற்ற வல்லவராயிருக்கிறார். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி, நீ எகிப்துக்கு போகாமல் இந்த தேசத்திலே வாசம் பண்ணு, நான் உன்னோடு இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். நெருக்கடியான தருணங்களில் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதே நமக்கு மிகப்பெரிய ஆறுதலும் நம்பிக்கையும் ஆகும். ஈசாக்குக்கு எகிப்துக்கு செல்ல வேண்டும் என்ற ஆசை இருந்திருக்கலாம். ஆனால் கர்த்தரோ அங்கே செல்ல விடாதபடி தடுத்தார். இத்தகைய தருணங்களில் நாமும் தேவ சித்தத்தின் மையத்தில் இருக்க பழகி கொள்ள வேண்டும். உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் ஆபிரகாமிடம் கூறினார். தந்தையின் ஆசீர்வாதம் மகனுக்கும் தொடர்கிறது. கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழ்ந்த சபை பிதாக்களையும் கிறிஸ்தவத்தின் மறுமலர்ச்சிக்காக பாடுபட்ட சான்றோர்களையும் நாம் எண்ணி பார்ப்போம். உயிரையே விலையாக கொடுத்து வேதத்தை மொழிபெயர்த்தவர்களையும், குறிப்பாக நம்முடைய தாய்மொழியில் நமக்கு வேதாகமத்தையும் பாடல்களையும் கொடுத்தவர்களையும் நினைத்து பார்ப்போம். அவர்களுடைய விசுவாசம், பக்தி, தியாகம், ஒப்புவித்தல், உழைப்பு ஆகியவற்றின் பலனை இன்று நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் அது மிகையன்று. ஆயினும் தனது தந்தையின் சோகமான அனுபவங்களிலிருந்து ஈசாக்கு எந்த படிப்பினையையும் கற்றுக்கொள்ளவில்லை. அபிமெலேக்கை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது மனைவியை ஆபத்தில் கொண்டு வந்து நிறுத்திவிட்டான். பல நேரங்களில் நம்மை காப்பாற்றிக் கொள்ள நண்பர்களையும் உறவினர்களையும் உடன் சகோதர சகோதரிகளையும் சிக்கலில் நிறுத்தி விடுகிறோம். இந்த உலகத்தில் கிறிஸ்துவுடனான நமது உறவை ஒப்புக்கொள்ள தைரியம் இல்லாதிருந்தாலும் உலகத்தார் முன் பொய் உரைத்தலும் ஒரு விசுவாசி செய்யக்கூடாதவையாகும். இந்த முற்பிதாவின் வாழ்க்கையில் ஓர் அற்புதமான நிகழ்வை படிக்கிறோம். ஈசாக்கு விதை விதைத்து விவசாயம் செய்தான். கர்த்தர் அவனுடைய வேலையை ஆசீர்வதித்தார். தந்தையின் கிணற்றை தூர்வாரி புதுப்பித்தான். நாம் தோல்வியிலிருந்து மீண்டு வருவதற்கு தேவ வார்த்தைக்கு நேராக திரும்ப வேண்டியதும், ஆன்மீக புத்துணர்ச்சிக்கு முந்தின தலைமுறையினரின் அனுபவங்களை தோண்டி எடுத்து கற்றுக்கொள்வதும் முக்கியமானதாகும். நாம் ஆவிக்குரிய வாழ்வை சீர்குலைத்து ஆன்மீக ஆதாரமான வார்த்தையின் துறவை மூடி போடுவதற்கு எதிரிகள் எப்போதும் இருப்பார்கள். நாம் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நமக்கென்று ஓரிடத்தை ஆயத்தமாக வைத்திருக்கிறார். அதுவே நம்முடைய ரெகோபோத். அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நாம் அனுபவித்து சமாதானமாக வாழ முடியும். பிதாவே, தாகம் தீர்க்கும் ஜீவ நதியாம் கிறிஸ்துவிலேயே நாங்கள் எப்போதும் திருப்தி அடைய உதவும்.